medium.comல நம்ம ஏர்ன் பண்ணணும்னா கம்பல்சரி பப்ளிகேஷனா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த வீடியோல பப்ளிகேஷனா என்ன? இந்த பப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நாம எப்படி ஏர்ன் பண்றது? நாம எப்படி சொந்தமா பப்ளிகேஷன் கிரியேட் பண்றது? மத்தவங்களோட பப்ளிகேஷன்ல எப்படி ஜாயின் பண்றது? ஸோ ஏ டு ஜெட் கம்ப்ளீட்டா நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி medium.comனா என்ன? இதுல எப்படி பார்ட்னர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்றது? ஸோ இதுல எப்படி ஏர்ன் பண்றதுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்க. அதோட கண்டினியூட்டி வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு திங்க் கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கங்க. இப்போ medium.comல நம்ம உள்ளே இருக்கோம் அப்படின்னா இதில் நம்ம கண்டென்ட் ரைட் பண்ணுவோம். ஓகேவா? ஜென்ரலாக எல்லாருமே பண்ணுறது தான். ஃப்ரீங்கிறதுனால கண்டென்ட் ரைட் பண்ணுவோம். இந்த கான்டென்ட் நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல ஒரு கீவேர்டு போட்டு எஸ்இஓ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது கூகுளில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ கூகுளில் போச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வியூஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் நிறைய பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வியூஸ் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இதில் மீடியம்லேயும் உங்களுக்கு வியூஸ் கவுண்ட் வரும். பட் அல்டிமேட்டா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஃப்ரீ வெர்ஷன்ல இருக்கும்போது என்னதான் வியூஸ் கவுண்ட் வந்தாலும் உங்களுக்கு மீடியம் சைட்ல இருந்து எந்த ஒரு பைசாவும் தரமாட்டாங்க. ஸோ ரொம்ப கிளியரா இருந்துக்குங்க. உங்களுக்கு கான்டென்ட் நல்லாவே கிரியேட் பண்ண தெரியும், நல்ல எக்ஸ்பர்ட் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தாலுமே மீடியம் பொறுத்த வரைக்கும் நீங்க மீடியம்ல அவங்களுடைய பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணணும். ஓகேவா? ஸோ பார்ட்னர் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணாதான் நீங்க எந்த ஒரு கண்டென்ட் போட்டாலுமே உங்களோடது குவாலிட்டியாக இருந்தால் தான் அவன் அக்செப்ட் பண்ணிக்குவான். பட் அதை இன்னும் வைரல் ஆகணும்னா அதுக்கு நீங்கள் பார்ட்னர் ப்ரோக்ராமில் தான் ஜாயின் பண்ணணும். ஸோ அதை பற்றி சொல்கிறேன். இப்போ medium.comல பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சில கிரிட்டீரியா இருக்குது. ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மந்த்லி $5 அவனுக்கு பே பண்ணணும். ஓகேவா? கிட்டத்தட்ட $400 வரும். ஓகேங்களா? $400 $424 வரும் சம்திங். $5 எவ்ரி மந்த் நீங்கள் பே பண்ணணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னைக்கு தான் மீடியமில் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா இமிடியேட்டாக உங்களால் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டோரியாவது நீங்கள் போட்டு அப்ரூவல் வாங்கியிருக்கணும் மீடியம் சைட்டில். ஸோ எடுத்தோடனே ஃப்ரெஷராக ஒரு பிகினராக ஃப்ரீயாக நீங்கள் ஒரு போஸ்ட் ஒன்று போடணும். ஒரு ஸ்டோரிங்கிறது போஸ்ட்டு. ஒரு ஸ்டோரி போட்டிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருக்கணும். ஸ்டோரி. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பிகம் ஏ மெம்பர்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் $5 பே பண்ணீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அவங்களுடைய பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ பார்ட்னர் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு எவ்வளோ வியூஸ் வருதோ அதுக்கான ஏர்னிங்ஸ் உங்களுக்கு வரும். ஓகேவா? சில பேர் சொன்னால் நான் இதுக்கு முன்னாடி மீடியமில் ஜாயின் பண்ணியிருந்தேன், ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணியிருந்தேன், நான் போஸ்ட்டும் போட்டிருக்கேன், ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சில போஸ்ட்டுக்கு நல்லாவே வைரலாக இருந்தது, ஆனால் இப்போ நான் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணோடனே பழைய வியூஸ்க்குலாம் அமௌண்ட் தருவாங்களான்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய ஒவ்வொரு வியூஸ்க்கும் அவன் பேமெண்ட் பண்ணுவான். இங்கே முக்கியமான விஷயம். ஸோ அப்போது என்னுடைய போஸ்ட்டு நான் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் யாரெல்லாம் பார்த்தாலும் தந்துருவாங்களான்னு கேட்டால் அதுவுமே கிடையாது. ஏன் அப்படின்னா மீடியம் பொறுத்த வரைக்கும் மீடியமில் நீங்கள் இப்போ பார்ட்னர் ப்ரோக்ராமாக ஜாயின் பண்ணிட்டீங்களே, ஐ மீன் மெம்பராக ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா, அந்த மெம்பர் $5 கட்டி இதே மாதிரி யார் யாரெல்லாம் $5 கட்டி ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்க உங்களுடைய போஸ்ட்டை பார்த்தாங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பேமெண்ட். ஸோ ஃப்ரீயாக யாராவது ஒருத்தன் கூகுளில் சர்ச் பண்ணும்போது உங்களுடைய போஸ்ட் போயிருக்கு, அவன் மீடியமில் மெம்பராக கூட இல்லை அப்படின்னா அவன் பார்த்தாலாம் உங்களுக்கு எந்த ஒரு ஏர்னிங்ஸும் வராது. ஓகேவா? ஸோ அவன் மீடியமில் மெம்பராக ஜாயின் பண்ணியிருந்திருக்கணும். அப்போ தான் அந்த கமிஷன்ஸில் தான் உங்களுக்கு ஒரு கமிஷனாக இந்த மீடியம் தராங்க. இப்போ எல்லாருக்கும் பார்ட்னர் ப்ரோக்ராம்னா என்ன, மெம்பர்னா என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சிருக்கும். நம்ம பார்ட்னர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறதுனால வரக்கூடிய பெனிஃபிட்னு நான் சொல்கிறேன். உங்களுடைய கான்டென்ட்டில் நீங்கள் எஸ்இஓ பண்ணியிருந்தீங்கன்னா கூகுளில் போய் வரது ஒன்று. ஒருவேளை எஸ்இஓ பண்ணாமல் ப்ராப்பராக இல்லாமல் ஒருவேளை கண்டென்ட் மட்டும் ஸ்மாராக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் போட்டிருக்க கண்டென்ட் குவாலிட்டி, ஐ மீன் யூனிக் கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் அவனுடைய மெம்பராக இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுவான்னா இவனே உங்களுடைய கண்டென்ட்டை அந்த மீடியமில் இருக்கிற மற்ற மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் இவன் ஷேர் பண்ணுவான். ஓகேவா? ஸோ யார் யாரெல்லாம் மெம்பர் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே உங்களுடைய போஸ்ட், உங்களுடைய ஸ்டோரி அவனே ஷேர் பண்ணுவான். மெம்பருக்கு மட்டும் கிடையாதுங்க, மீடியமில் யார் எல்லாம் சைன்இன் பண்ணியிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே நியூஸ் லெட்டர் மூலிமா இவன் ஷேர் பண்ணுவான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் மெம்பராக இருந்தால் தான் உங்களுடைய போஸ்ட்டும் அவன் நிறைய இடத்துல ஷேர் பண்ணுவான். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் வரதுக்கு தான் அவனுமே பிளான் பண்ணுவாங்க. இது ஒரு பெரிய பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வைரல் ஆகணும் உங்களுடைய கண்டென்ட். இவன் என்னதான் ப்ரொமோட் பண்ணுறது தாண்டி டக்குன்னு நான் இப்போ யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா என்னை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்களோ அவங்களே தான் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் போகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் கவுண்ட் ஃபஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு வந்துடும். அதுக்கப்புறம் தான் புதுசாக யாராவது சர்ச் பண்ணாங்கன்னா வரும். இதான கான்செப்ட். சேம் இதே மாதிரி மீடியமில் நீங்கள் போடுற ஒரு போஸ்ட்டு டக்குன்னு அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னா இதுக்கு பேர் என்னென்னா பப்ளிகேஷன். இதுதான் நம்ம மெயினாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னது? பப்ளிகேஷன். பப்ளிகேஷனை என்னென்னு புரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் நாம் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்போம். பட் பேஜ் குரூப்னு ஒன்று கிரியேட் பண்ணோம் இல்லையா,
அதுதான் வந்து இங்க பப்ளிகேஷன் சொல்றாங்க. கொரா எடுத்துக்கங்க. கொரால வந்து நாம அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுவோம். பட் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு கிரியேட் பண்ணுவோமா? ஸோ அந்த ஸ்பேஸ்ல நமக்கு புடிச்ச மாரிலாம் நம்ம போடுவோம் இல்லையா? அதே கான்செப்ட் தான் இங்க பப்ளிகேஷன். இப்போ பப்ளிகேஷன்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த பப்ளிகேஷன்ல எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃப்ரீயா இருக்கிறவங்களும் சரி, இல்ல பெய்டுல இருக்கிறவங்களும் சரி, இந்த பப்ளிகேஷன்ல ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? ஒரு குரூப்னே வச்சுக்கங்க. ஏன் இவ்வளோ டெக்னிக்கல்? ஒரு குரூப்ல எல்லாம் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. நீங்க இந்த மாதிரி ஒரு குரூப்ல போய் நீங்க உங்களுடைய போஸ்ட் போட்டீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ எடுத்த உடனே நீங்க உங்களுடைய போஸ்ட் அப்ரூவல் ஆயிடுச்சு, அந்த பப்ளிகேஷன் போயிடுச்சுனாவே, அங்க இருக்கிறவங்க எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாவே எடுத்த உடனே வியூஸ் வந்துரும். அது போக வியூஸ் வந்தாலே உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வருமா? அதுக்கப்புறமேட்டு இது வைரல் ஆவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அங்க இருக்கிறவங்க யாராவது உங்களுடைய போஸ்ட்ட நிறைய இடத்துல ஷேர் பண்ணாங்கன்னாவே, உங்களுடைய போஸ்ட் வைரல் ஆவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இதுதான் வந்து இனிஷியலா ஹூக் அப் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது பப்ளிகேஷன். ஸோ இந்த பப்ளிகேஷன்னா எப்படி இருக்கும்? அத எப்படி ஜாயின் பண்றது? அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இதுக்கு நீங்க மீடியம்ல உள்ள வந்துருங்க. உள்ள வந்துட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாரி தாங்க இந்த போஸ்ட்லாம் விசிபிள் ஆகும். நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட்ட பொறுத்து. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். இங்க பாருங்க. கிரீஸ் ஆபர்டீன் சொல்லியிருக்காங்களா? இங்க மேல இவங்களோட பேர் மட்டும் குடுத்துருக்காங்கன்னா, இவிங்க அவங்களுடைய போஸ்ட் ஸ்டோரிய வந்து சொந்தமா அவங்களே பப்ளிஷ் பண்ணிட்டு போறாங்க. டைரக்ட்டா மீடியம்ல தான் போய் சேரும். ஓகேவா? இவங்கலாம் வேற லெவல். ஸோ இவங்கள நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்ல. அதே கீழ பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இன் ஆர்டிஃபிஷியல் கார்னர் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்களா? ஸோ இதுல வந்து பப்ளிஷ் பண்ணவரு இவரு தான். தி பை கோச் அப்படிங்கிறத பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. எங்க? இந்த பப்ளிகேஷன்ல பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பப்ளிகேஷன் குரூப். இந்த குரூப்ல எவ்வளோ பேர் இருக்காங்க? 7.5K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? இத கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா? ஸோ இதுல வந்து பின் பண்ணி வச்சிருக்காரு. ஆர்டிஃபிஷியல் கார்னர் வில் நோ லாங்கர் பப்ளிஷ் ஸ்டோரீஸ் ஆன் திஸ் சைட். ஸோ இப்போ வந்து இவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு ஸ்டோரியுமே பப்ளிஷ் பண்றதில்ல இந்த பப்ளிகேஷன்ல. ஓகேவா? இதே மாரி ஒவ்வொரு பப்ளிகேஷனா நீங்க எடுக்கலாம். இப்போ இது பாருங்க. டுவர்ட் ஹியூமனைட்ஸ் அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷன். இதுல எத்தனை பேர் இருக்காங்க? 34 ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. இதுல யார் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க? இவர் பப்ளிஷ் பண்ணிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்னும் நீங்க பார்க்கலாம். பட் உங்களுடைய ஹோம் பேஜ்ல வந்திருக்கிறத வச்சு மட்டுமே நீங்க பார்க்கணுமான்னு கேட்டா அப்படி கிடையாது. உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி ஓகேவா? இப்போ வந்துட்டு நீங்க ஒரு வேலை நீங்க ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பத்தி பேசுறீங்க. இல்ல வந்து குக்கிங் பத்தி பேசுறீங்கன்னு வச்சுக்கங்களேன். நீங்க செய்ய வேண்டியது குக்கிங் சொல்லி சர்ச் பண்ணணும். உங்களுடைய ஸ்டோரி இது ரிலவென்ட்டா தான் இருக்க போகுது அப்படின்னா, இத வச்சு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இப்ப பாருங்க. இன் ஷேரிங் ஃபுட் அப்படிங்கிறது பப்ளிகேஷன். உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சா? ஸோ ஷேர் பண்ணவர் யாரு? கிட்டானோ கோமாச்சி அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இவருக்கு மட்டுமே தனியா 407 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இந்த குரூப்ல பார்த்தீங்கன்னா 1.7K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இப்ப நாம இதுல போஸ்ட் வந்து போடணும், ஸ்டோரி போடணும் அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது இத ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ ஓப்பன் பண்ண உடனே இதுதான் குரூப் பப்ளிகேஷனுங்கிறது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே நியூ ரைட்டர்ஸ் கிளிக் ஹியர். நீங்கள் யாராவது புதுசாக ரைட்டராக வரப்போறீங்க அப்படின்னா அவங்க இங்கே கிளிக் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. இந்த குரூப்பில் யார் யாரெல்லாம் போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது ஃபர்ஸ்ட் திங் எப்படியா இருந்தாலும் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக அப்ரூவல் கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ மெம்பரை ஜாயின் பண்ணிக்கங்க. அடுத்தது இதை ஃபாலோன்னு சொல்லி கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ ரைட்டர்ஸ் கிளிக் ஹியர்னு ஒன்று இருக்கா? இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இவன் வந்து என்ன பண்ணுவான்னா ஜாயின் அஸ் அட் ஷேரிங் ஃபுட் ஃபார் ஆல் த ஃபுட் இஸ் அவுட் தேர் அப்படின்ட்டு இவனுடைய குரூப்பை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவான். நான் சொன்னேன் இல்லைங்களா? இங்கே பாருங்க. இந்த இடத்துல நமக்கு ஏன் விசிபிள் ஆகல அப்படின்னா இது ஒன்லி இங்கே பாருங்க மேலே காமிச்சிருப்பான். மெம்பர்ஸ் ஒன்லி ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துருப்பான். இப்போ புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி மெம்பராக இருந்தாங்கன்னா மட்டும்தான் உங்களால் இவனுடைய ஸ்டோரியில் இவன் என்னென்ன கொடுத்துருக்கானோ அதெல்லாம் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மெம்பர் ஆகிக்குங்க. நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா நான் மெம்பராக இல்லை, இன்னொரு அக்கௌண்ட்லேருந்து காமிச்சிருக்கேன். என்னுடைய அக்கௌண்ட்டுன்னு உங்களுக்கு காமிக்கல. ஏன்னா தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் ஸோ இப்போ வந்து நம்ம மெம்பர் இல்லாத ஒரு சைட்லேருந்து ஓப்பன் பண்ணி காமிச்சேன். ஸோ இப்படி நீங்கள் இதே வந்துட்டு உங்களால் ஓப்பன் பண்ண முடியலன்னா இன்னொன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றா பாருங்கள். இங்கே பாருங்கள். டூ இட் யுவர் செல்ஃப் டைரிஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா? இதே மாதிரி இந்த பப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா வாட் ஹேவ் யூ டிரான்ஸ்ஃபார்ம்ட் இதில் அபோட்னு இருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போட்டு வச்சிருப்பாங்கங்க. இங்கே பாருங்கள். அபோட்டுங்கிற செக்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பான். இஃப் யூ லைக் டு பிகம் ஏ ரைட்டர் பை கமெண்டிங் ஆன் தி பின்டு போஸ்ட். அப்போது நீங்கள் ரைட்டராக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பின் பண்ணியிருக்கிற ஒரு போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. பின் பண்ணது என்னது? இது தானே. ஸோ இதில் போய் பார்க்கலாம். இதுவும் மெம்பர்ஸ் ஒன்லி ஸ்டோரி அப்படின்னு கொடுத்துட்டானா. ஸோ அதனால் நம்ம அதை இந்த இடத்துல வந்து கமெண்ட் பண்ண முடியுது. பட் அவனுடைய ஸ்டோரி ஃபுல்லாகவே நம்ம படிக்க முடியல. ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இந்த மாதிரி நான் வந்து ஜாயின் பண்ணுறேன் அப்படின்ட்டு. இங்கே பாருங்கள். இதில் போய் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஒவ்வொருத்தருக்குமே கிரேட் ப்ராம்ப்ட் தேங்க்யூ ஃபார் த ஐடியாஸ். நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டீங்கன்னா அவன் வந்து உங்களுக்கு கொடுப்பான். ஐ லைக் யுவர் ஐடியா டு ரீக்ரியேட் அண்ட் ரீஇமேஜின். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நான் வந்து இந்த போஸ்ட் படித்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம கமெண்ட் பண்ணோம்னா உடனே அவன் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவான். இதுக்கப்புறமேட்டு நீங்கள் அவனை டைரெக்டாகவே நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். இது ஒன்று. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்தாச்சா? இன் பெட்டர் அட்வைஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல கிளிக் பண்ணி இந்த மாதிரி இன்னொரு பப்ளிகேஷனும் ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் ஒவ்வொரு பப்ளிகேஷனாக தான் ஓப்பன் பண்ணணும். ஞாபகம் வச்சுங்க. அபோட்டு,
ஜோஸ் என்னென்னமோ கொடுத்துருக்கான், எடிட்டர் இன் செஃப், ரைட் ஃபார் பெட்டர் அட்வைஸ் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரி வச்சுருப்பாங்க. இதுவும் மெம்பர்ஸ் ஒளின்னு கொடுத்துட்டானுங்க. ஓகே, ஸோ சப்மிட்டட் ஸ்டோரி மஸ்ட். ஸோ மேக்ஸிமம் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நான் காமிக்கிறேங்க. ஓகே, இங்கே பாருங்க, ரைட் ஃபார் பெட்டர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு பெட்டர் மார்க்கெட்டிங்கிற பப்ளிகேஷனில் நான் போய் எடுத்திருக்கேன். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா இங்கே பாருங்க, இன் திஸ் கைட் ஹவு டு சப்மிட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா பேசிக்காக அவன் என்ன கேட்பானா உங்களுடைய டீட்டெயில்ஸ் பற்றி கேட்பான். லைக் நீ யார், எத்தனை வருஷமா நீ ரைட் பண்ணிட்டு இருக்க, இல்லை எந்த மாதிரிலாம் இது மாதிரி ரைட் பண்ணி போட்டிருக்க, உன்னுடைய ஸ்டோரி ஏதாவது இதுக்கு முன்னாடி வைரலாக இருக்கா, நீ எந்த டூல் யூஸ் பண்ணி ரைட் பண்ற, சொந்தமாக ரைட் பண்ணுறியா, அண்ட் உனக்கான நேச்சர்ஸ்லாம் என்னது அப்படிங்கிற சிம்பிளான டீட்டெயில் தான் கேட்பான். அண்ட் அல்டிமேட்டாக கேட்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீ ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி டிராஃப்டில் வச்சுட்டு அதோட லிங்கை எங்களுக்கு ஷேர் பண்ணு. நாங்கள் பார்த்துட்டு அது எங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்று நாங்கள் எங்களுடைய பப்ளிகேஷன், அதாவது எங்களுடைய குரூப்பில் உங்களை சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டோரி போடும்போது டேரெக்டாலாம் பப்ளிஷ் ஆகாது. அது எப்படிங்கிறதையும் நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோரியை டிராஃப்டில் வச்சு அந்த டிராஃப்டோட லிங்க் எங்களுக்கு ஷேர் பண்ணு, அதை நாங்கள் பார்த்துட்டு ஓகேனா உங்களை அக்செப்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ நீங்கள் எங்கே போகணும், இங்கே ரைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போயிடுங்க. நீங்கள் எந்த நீச்சில் ஒர்க் பண்ண போகிறீங்களோ, இப்போ நான் குக்கிங்கை பற்றி பேச போகிறேன்னா குக்கிங்கான பெஸ்ட் டாபிக் எடுத்துக்கங்க. அதுக்கான பெஸ்ட் கண்டென்ட் குக்கிங் அப்படிங்கிற ஒரு கண்டென்ட், இமேஜஸ் எந்த லிங்க்கும் போடாமல் ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணிக்கங்க. எஸ்இஓ கண்டென்ட்டை பார்த்து படித்து இமேஜஸோட கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள், பப்ளிஷ்னு சொல்லி கொடுக்காம இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி ஷேர் டிராஃப்ட் லிங்க் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இதோட லிங்க் வந்துருமா? ஸோ இந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் யாருக்கிட்ட போய் பப்ளிகேஷனை ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே பண்ணிட்டான்னு வச்சுக்கங்களேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ண போகும்போதே உங்களுக்கு இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி வந்திருக்கு. ஆக்சுவலாக நான் எந்த ஒரு பப்ளிகேஷன்லையுமே இந்த குரூப்லேருந்து ஜாயின் பண்ணல. ஸோ அதனால் இந்த பப்ளிஷ்னு சொல்லி கொடுக்கும்போதே அவங்க உங்களை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த மாதிரி லிஸ்ட் வந்துடும். நீங்கள் எந்தெந்த குரூப்லலாம் ஆல்ரெடி இருக்கீங்க, ஃபேஸ்புக்கில் எப்படி இருக்கும், நீங்கள் எத்தனை குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, கொரால எத்தனை ஸ்பேஸில் ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னு காமிக்கலையா, அந்த மாதிரி பப்ளிஷ்னு சொல்லும்போதே நான் எங்கே பப்ளிஷ் பண்ணிட்டோம், சொந்தமாக உன்னுடைய அக்கௌண்ட்டில் பப்ளிஷ் பண்ணிட்டுமா, இல்லை இந்த குரூப்பில் பப்ளிஷ் பண்ணிட்டுமா, இந்த குரூப்பில் பப்ளிஷ் பண்ணிட்டுமா அப்படின்னு கேட்பான். ஸோ இந்த மாதிரி இடத்துல நீங்கள் எது வேணுமோ பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், நாம் இந்த மாதிரி ஒரு பப்ளிகேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது முடிஞ்ச அளவு ஃபாலோவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற குரூப்பில் ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணுங்கள். இதை பேஸ் பண்ணி நீங்கள் பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்கிற பப்ளிகேஷன்ஸ்க்கான ஈஸியாக உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்பான். கிளியரா? எடுத்தோடனே எனக்கு 50,000 பேர் ஃபாலோவர்ஸ் இருக்கிற இடத்துல தான் நான் ஜாயின் பண்ணுவேன்னு கேட்டால் பண்ணாதீங்க. அதனால பெரிய ஒரு யூஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணிடுங்க. ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாலோவர்ஸ் கம்மியாக இருக்கிற நிறைய பப்ளிகேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெலவெண்ட்டான நீச்சாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் ஒரே டாப்பிக்கில் தான் ஒர்க் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. பட் உங்களுடைய விருப்பம், நீங்கள் 4 டாப்பிக்கில் ஒர்க் பண்ண போகிறீங்க, குக்கிங்கை பற்றி பேசுவேன், ஆஃப்லைன் மார்க்கெட்டிங் பற்றி பேசுவேன், யூடியூப்பை பற்றி பேசுவேன்னா அதுக்கேற்ற பப்ளிகேஷனை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் கிடையாது. பட் இது எல்லாத்துலேயும் ஒர்த்தான ஒரு கண்டென்ட்டை வந்து நீங்கள் போட முடியும்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இனிஷியலாக ரொம்ப கம்மியாக இருக்கிற ஃபாலோவர்ஸ் குரூப்பில் பப்ளிகேஷனில் ஜாயின் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமேட்டு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய ஃபாலோவர்ஸ், மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்குங்க. நான் நிறைய பேரை பார்த்து வச்சுருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நானும் அந்த மாதிரிலாம் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் தி ஸ்டார்ட் அப்னு இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள் 815 772 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ரீச்சஸ், போட்ட உடனே நம்ம போஸ்ட் போட்டுட்டோம் அப்படின்னாவே அவன் அக்செப்ட் பண்ணிட்டானாவே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு மீடியமில் நல்ல ஒரு ரீச்சஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற ரைட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஒர்த்தான ரைட்டர்ஸ். ஸோ இதில் நீங்கள் அப்ரூவ் ஆகணும். அதுக்கு எஸ்இஓ கண்டென்ட்டாக நீங்கள் கிரியேட் பண்ணி போடணும். இதுதான் பேசிக்கான விஷயம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒருவேளை சார் நானும் வந்து 2-3 இடத்துல போட்டேன் பப்ளிகேஷன்னா எடுத்தோடனே அப்ரூவல் பண்ணுவாங்களாம் கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்குவாங்க. உங்களுடைய ஸ்டோரி எல்லாமே ரீட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் சில நல்ல நல்ல ஸ்டோரியாக ப்ராப்பராக எந்த ஒரு லிங்க் இல்லாமல் உங்களுடைய பப்ளிகேஷன் ஓனாகவே நீங்கள் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருங்க மீடியமில். ஓகேவா? மெம்பராக இருந்து ஓனாகவே பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், அல்டிமேட்டாக நீங்கள் இவென்ச்சுவலி இதுதான் பண்ணணும். இதில் மேலே கிளிக் பண்ணி இந்த இடத்துல பாருங்கள் மேனேஜ் பப்ளிகேஷன் ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் நியூ பப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெம்பராக ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதில் உங்களுக்காக நீங்கள் ஒரு பப்ளிகேஷனை கிரியேட் பண்ணவே முடியும். அதாவது உங்களுக்குன்னு தனியாக ஒரு குரூப்பே நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம்.
குரூப் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாங்க நீங்க மெம்பரா இருந்தா தான் எதுவுமே கிரியேட் பண்ண முடியும். ஸோ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஒரு குரூப்ப நீங்க தனியா ஒரு கம்யூனிட்டி மாரி இப்ப நான் எப்படி YouTubeல இடாக் ஃப்ரீன்னு ஒரு சேனல் வச்சிருக்கேன்னா, இதே மாரி நான் மீடியம்ல போயிட்டு இடாக் ஃப்ரீ ஒரு சேனல் வச்சிருக்கேன். நீங்க வேணா என் கூட ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்ட்டு நான் இங்க ஒரு பப்ளிகேஷன் கிரியேட் பண்ணி, உங்க எல்லாரையுமே நான் வந்து அதுல கன்டென்ட் போடுறதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்களேன். நீங்கலாம் கன்டென்ட் போடும்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் யாரெல்லாம் வந்து அந்த இடாக் ஃப்ரீய ஃபாலோ பண்ணி வச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய போஸ்ட் போய் சேரும். ஸோ அதனால அல்டிமேட்டா நீங்க உங்களுக்குன்னு ஓனான ஒரு பப்ளிகேஷன் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அத கிரியேட் பண்ணி சைட் பை சைட் அதுவுமே க்ரோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா, ஒரு பீரியடுக்கு அப்புறமேட்டு இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ பப்ளிகேஷன விட உங்க பப்ளிகேஷன் நல்ல ஒரு ரீச்சஸ் வரும். ஓகேவா? இதுதான் ஈவென்ச்சுவலா நம்ம பண்ணி முடிக்க வேண்டியது. இப்படி தான் வந்து எல்லாருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை பார்ட்னர் புரோகிராம்னா என்ன? எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியாதவங்களுக்கு நான் இதுக்கு முன்னாடி வீடியோ குடுத்திருந்தேன். இருந்தாலும் நான் சொல்லிர்றேன். இதுக்கு நீங்க எங்க போகணும்? இந்த ஸ்டாட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இங்க போயிடுங்க. இங்க பாருங்க. அப்ளை டூ பார்ட்னர் புரோகிராம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இத கிளிக் பண்ணிடுங்க. அப்ளை நவ்ங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய கண்ட்ரி குடுத்துருங்க. இந்தியன் குடுத்துருங்க. ஸோ குடுத்துட்டீங்க அப்படின்னா போதும். இப்போ அவன் கிரைட்டீரியா சொல்லுவான். இங்க பாருங்க. இதுல பிகம் ஏ மெம்பரா இருக்கணும்னு சொல்லியிருப்பான். இப்போ நீங்க இந்த இடத்துல மெம்பர்ங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இந்த இடத்துல செலக்ட்ங்கிற இடத்துல கிளிக் பண்ணிட்டு, ஜஸ்ட் நீங்க வந்துட்டு மந்த்லி $5 பே பண்ணா போதும். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், பே மந்த்லிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு செலக்ட்ங்கிறத குடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்க பேபால், உங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு வச்சு நீங்க $5 எவ்ரி மந்த் நீங்க பே பண்ற மாரி வரும். கிட்டத்தட்ட ரூ. 420 நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களால கன்டென்ட் ரெகுலரா நீங்க போட முடியும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க தாராளமா பண்ணலாம். முக்கியமான விஷயம், மீடியம்ம பொறுத்தவரைக்கும் நீங்க நெறைய கன்டென்ட் போடணும் அப்படிங்கிறது இனிஷியலா ஒரு பிகினரா இருக்கும்போது. பட் நீங்க மெம்பரா ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய ஒவ்வொரு கன்டென்ட்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க ஒரு மெம்பர் ஆனதுக்கப்புறம் நீங்க போடுற கன்டென்ட்ல வியூஸ் பெருசா வரல அப்படின்னா, எப்ப வேணாலும் உங்களுடைய அக்கவுண்ட்ட டீகிரேட் பண்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. இத நெறைய பேர் சொல்ல மாட்டாங்க. கிளியரா தெரிஞ்சுக்கங்க. மெம்பர் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய போஸ்ட்ல வியூஸ் வரல அப்படின்னாலும், நீங்க தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி. அதனால உங்களுடைய கன்டென்ட்ல ரொம்ப டைம் எடுத்து குவாலிட்டியான கன்டென்ட் குடுக்கறதுக்கு பாருங்க. நீங்க ஒரு வாரத்துக்கு 2, 3 போஸ்ட் கூட போடுங்க. ஸோ குவாலிட்டியா குடுத்துட்டீங்க அப்படின்னா, அது வைரல் ஆக்குறதுக்கு எங்கெங்கலாம் ஷேர் பண்ணணுமோ, எப்படிலாம் வந்து அத வந்து பெருசு பண்ணணும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு குடுத்துட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நீங்க எவ்ளோ கன்டென்ட் போட்டாலும் அதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் வந்துருவாங்க. இதுதாங்க ப்ரொசீஜர். இப்படி தான் வந்து மீடியம்ல ஏர்ன் பண்ணணும். ஸோ கன்னா பின்னான்னு விட்ட உடனே ஓடாதீங்க. நெறைய பேர் YouTubeல சொல்றாங்கங்கிறதுக்காக ChatGPT அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. எந்த ஒரு AI டூலா இருந்தாலும் நீங்க அட்லீஸ்ட் உங்களுடைய ஹியூமன் டச் இருந்தா தான் பெட்டர் ரிசல்ட். ஓகேவா? ஸோ அது எப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோல குடுத்துருக்கேன். மறக்காம அத செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த விஷயத்த நான் அனலைஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும் அத தான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் என்ன வேணுங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோல கவர் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.